அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். டிவிகே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டிவிகே ஆட்சியை எப்படிடா தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. டிவிகே ஆட்சி வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த 2 கட்சியும் 5 வருஷம் கடுமையா உழைச்சிருக்கணும். கடுமையா உழைக்காம எவனோ ஒருத்தன் படிச்சு பாஸ் பண்ண பேப்பர உங்க பேர போட்டு மாத்தி திருத்தி எழுதுற மாரி இருக்கு. சர்டிஃபிகேட்ட அதாவது நான் படிச்சு ஒரு டிகிரி வாங்குனா, என்னோட பேர நீக்கிட்டு உங்க பேர போட்டு நீங்க வேலைக்கு சேர்ற மாரி அர்த்தம். விஜய் வருவாரு அப்படின்னு உங்களுக்கு எந்த விதத்திலயும் கணிக்க முடியலன்னா, நீங்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே. விஜய் எனும் ஒரு மாபெரும் சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்ட ஆண்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாட்ட ஒரு 5 வருஷம் ஆள விடுங்க. ஆள விட்டுட்டு 5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வச்சு அடுத்த அரசியல் பண்ணுங்க. இந்த 5 வருஷம் ஏடிஎம்கே இந்த கட்சி அவங்களுக்குள்ள இருக்க அந்த உட்கட்சி பூசல சண்டை போடுறதுக்கே 5 வருஷம் சரியா போயிரும். மக்களுக்கு பிற என்ன என்ன பண்ணுவானுங்க? அதே மாரி டிஎம்கே எப்படி தோத்தோம்? எப்படி தோத்தோம்? இதுதான் அவங்களோட கூட்டம், மீட்டிங். எப்படியா தோத்தீங்க? நீங்க ஒண்ணுமே செய்யல, தோத்துருக்கீங்க. சும்மா காசு அள்ளி வீசி எரிஞ்சாக்குள்ள இனிமேல் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கனவுலையும் நினைக்காதீங்க. உழைக்க ரெடி ஆகுங்க. மக்களுக்காக பணிகள் எவ்வளவோ இருக்குது. மக்களுக்கு ரோடு இல்ல, தண்ணி இல்ல, மழை நேரத்துல சரியான ஒரு வீடு இல்லாம எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பாருங்க. ஏன் இன்னும் இந்த மாதிரியான ஒரு குடிசையில இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்கான தீர்வு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. வெயில் காலத்துல ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அவ்வளவு மரங்களை வெட்டிட்டீங்க. சென்னைக்குள்ள இருக்க மரங்கள், சென்னை மாவட்டத்துல இருக்க மரங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல ஒரு மரம் கூட கிடையாது. அதை என்ன அப்படிங்கிறத பாருங்க. மரங்களை நடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா மரங்களை நடுங்க. குடிநீர் இலவசமா கிடைக்கிறதுக்கு, மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க. இதெல்லாம் செய்யாம நான் விஜய் ஆட்சியில இருந்து இறக்கிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு காலத்திலையும் நடக்காது. கனவுல மட்டும்தான் நீங்க ஆட்சியை இறக்க முடியும். நிஜத்துல அது நடக்காது. அதனால தயவு செய்து அதே போல இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மாக் கடை சங்கம் இருக்கான். அந்த சங்கம் விஜய் ஆட்சியில இருந்து இறக்கிருவாங்களாம். என்னையா இது? யார் யாரு என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா, இல்ல கூமுட்டத்தனமா பேசுறீங்களா அப்படிங்கிறது தெரியல. 717 கடைய மூடியிருக்காரு. ஆமா, 717 கடையில மூடியிருக்காரு. நீங்க 4000 கடைய மூடுவீங்களாம். மூடுறது யாரு? பூட்டு வச்சிருந்தா நீங்க பூட்டிட்டு போயிருவீங்க. அவ்வளவுதானே? உங்களுக்கு வேலை இருந்தா தானே. டாஸ்மாக் கடையில் உள்ள உயர் அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு வேலையெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா இதுக்கான தீர்வு காணப்படும். வேலை இல்லாம அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற யாருமே அரசு